இந்த சீசன்ல நான் இருக்க ஏரியால இன்னைக்கு தான் அதிக ஸ்னோஃபால் வந்திருக்கு. முன்னாடி நாளே எல்லோ வார்னிங் தந்திருந்தாங்க. அப்புறம் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்னோ இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாள் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்னோ பார்க்கவே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சடனாக வேற ஏதோ இடத்துக்கு வந்துட்ட மாதிரி தோணுது. ஸ்னோ இருக்கிறப்போ ஹார்டஸ்ட் பார்ட்டே ஸ்னோவை ஷஃபில் பண்ணுறது தான். காமனான ஏரியாவில் இருக்க ஸ்னோவை கவர்மெண்ட் க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்னோ எல்லாத்தையும் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். இந்த மரம் எல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி க்ரீனாக இலையோடு இருந்துச்சு. இப்போ இலையெல்லாம் கொட்டி குச்சி குச்சியாக இருக்கிறத பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வின்டரில் எல்லா மரமும் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அடுத்து ஸ்ப்ரிங்கில் தான் புது இலை வர ஆரம்பிக்கும். இது பார்க்குறப்போ நேச்சருக்கும் ஒரு ரொட்டீன் இருக்குன்னு தான் தோணுது. இன்னையோட டே 10 ஆஃப் அட்வென்ட் கேலண்டர் ஆக்டிவிட்டியாக ஹேண்ட்மேட் கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் தான் பண்ண போகிறேன். இது பண்ணுறப்போ எனக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. எனக்கு கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோவா வரைய பெயிண்ட் பண்ணலாம் தெரியாது. இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியாக இருந்தேன். அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இதுக்காக நான் மெட்டீரியல்ஸ் எதுவும் வாங்கலை. என்கிட்ட இருந்த திங்ஸை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்டு ரெடி பண்ணிட்டேன். இது மாதிரி பாப்அப் கிறிஸ்மஸ் கார்டு பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதை நான் ஒரு வீடியோ டியூட்டோரியலை பார்த்து தான் பண்ணேன்.